ஓகே, நாங்கள் பார்ப்போம். இது வந்து உங்களோட 7th ப்ராக்டிக்கல்ற. இப்போ ஹைட்ரோ வந்துட்டு லைக் மெக்கானிக்ஸில் தான் ஹைட்ரோ போகுது. என்னென்னா இன்றைக்கு கொஞ்சம் எனக்கு தொண்டை இஷ்யூவாக இருக்குது. ஸோ சில நேரம் ஃபுல் எஃபர்ட்ஸ் கொடுக்கலாம், பட் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஓகே, எய்மை பார்ப்போம். டிட்டர்மினேஷன் ஆஃப் ரிலேட்டட் டென்சிட்டி ஆஃப் லிக்விட் யூஸிங் த யூடியூப். அதாவது ஜூக்குழாயை பயன்படுத்தி திரவம் ஒன்றின் சார்படர்த்தி அல்ல தொடர்படர்த்தியை துணிதல். சார்படர்த்தின்னா எங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு லிக்விடுண்ட ஏதாவது ஒரு திரவத்தின் அடர்த்தியின் கீழ் நீரின் அடர்த்தி தான் சார்படர்த்தி. இதுக்கு சார்பு என்று ஏதாவது வந்தால், ரிலேட்டிவ் என்று ஏதாவது வந்தால் அதுக்கு எங்களுக்கு யூனிட் இருக்காது. ஏன், அது ஏதாவது ஒன்றை சார்ந்து இதுக்கு எவ்வளோன்னு தான் பார்ப்போம். நார்மலாக ஓட்டர் தான் கிடையாதுன்றதால ஓட்டரை சார்ந்து ஓட்டர் இருக்கேங்க அதுக்கு எவ்வளோ அந்த கன்செப்ட் தான். ஓகே, சரி பார்ப்போம். என்னென்றால் இதுக்கு தேவையான பொருள் வந்து யூடியூப், 1/2 மீட்டர் ரூலர் போட்டிருக்கான், அதாவது அரை மீட்டர் கோல் 2 போட்டிருக்கான். அது என்னென்னா இந்த 2 தான். அடுத்தது வந்து தேங்காய் எண்ணெய், வாட்டர், மற்றது கிளாம்ப் ஸ்டாண்ட் செட் ஸ்கொயர் போட்டிருக்கான். பிடிதாங்கி, அடுத்தது பிடிதாங்கி 2 போட்டிருக்கான், அதுதான் அது. மற்ற செட் ஸ்கொயர் மூளை மட்டமாக நிற்கிறேன், வேண்டாம் அந்த முக்கோணமாக இருக்கும் அது. சரி பார்ப்போம். என்னென்றால் இது பெருசாக தேவைப்படாது, பட் அவன் போட்டிருக்கான். பார்ப்போம். தமிழ் மீடியத்தில் போடலை, இங்கிலீஷில் போட்டிருக்கு, எனக்கு தெரியல. ஓகே, ஸோ பார்ப்போம். என்னென்னா கோகனட் ஆயில் வாட்டர், அதாவது நாங்கள் திரவத்தண்டு இங்கே சொல்ல போகிறது கோகனட் ஆயில் தான். இப்போ ஓகே பார்ப்போம். ப்ராக்டிக்கல் என்ன, கோகனட் ஆயில் இருக்குது, வாட்டர் இருக்குது. வாட்டர் ரிலேட்டடாக கோகனட் ஆயிலுக்கு என்ன சார்படர்த்தி என்றதை துணியை போடுறோம். எங்களுக்கு சார்படர்த்தி என்னென்னு தெரியும். மொத்தத்தில் இது எங்களுக்கு தெரிஞ்சது என்றால் எங்களுக்கு டென்சிட்டியே காணலாம். இது கோகனட் ஆயிலுடைய டென்சிட்டியே காணலாம், நேராகவே காணலாம். ஏன் வாட்டருக்கு 1000 தெரியும், ஸோ வச்சுக்கொண்டு காணலாம். சரி பார்ப்போம். ப்ராக்டிக்கல் என்னென்னா இதில் கொஞ்சம் முக்கியமான என்னென்னா யூடியூப்பை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஜூக்குழாய் அதுக்கு வந்து டயமீட்டர் 1 சென்டிமீட்டர் நோட் பண்ணி வைங்க. அதில் விட்டம் வந்து 1 சென்டிமீட்டர். அப்போ ரேடியஸ் எவ்வளவு, 0.5 சென்டிமீட்டர். அடுத்த ஹைட் வந்து 60 தொடக்கம் 70 சென்டிமீட்டராக இந்த ரேஞ்செலாம் இருக்கும். டயமீட்டர் 1 சென்டிமீட்டர்ன்றதை அவன் நெடுக கேட்டிருக்கான். ஸோ அதை நோட் பண்ணி வைங்க. டயமீட்டர், விட்டம் வந்து 1 சென்டிமீட்டர். ஓகே சரி, இதில் இந்த யூடியூப்பில் இது முக்கியமாக கதைக்கணும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க என்றால் இது வந்து என்னது, ஒன்றை ஒன்று கலக்காத திரவத்துக்கு தான் யூஸ் பண்ணலாம். 2 கலந்தால் என்னடா, 2 கலந்துரும். இப்போ தண்ணியும் எண்ணெயும் விட்டிங்கன்னா மேலே கீழே மிதக்கும். சரி, இப்போ தண்ணியையும் வேறு என்னது ஆல்கஹாலையும் விட்டால் என்ன நடக்கும், அது 2 கலந்துரும். சரி, அப்படி பண்ணோம்னா தண்ணியையும் இப்போ என்னது வேறு ஏதாவது சொல்ல போனோன்னா லைம் வாட்டர், லைக் அதில் உப்பு கரைசல்னு சொல்லலாம், அதில் டென்சிட்டி மாதிரி தானே இருக்கும். அப்போ அதை நீங்கள் கலந்துட்டீங்கன்னா ஒன்றும் செய்யலாது. இது வந்து என்னது கோகனட் வாட்டர், இது கோகனட் ஆயில்ரா, இது வந்து வாட்டர் அடர்த்தி கூடினது கீழே இருக்கும் எப்போவுமே, அது எங்களுக்கு நார்மல் பேசிக். ஸோ இதில் வந்து இப்போ இது என்னடா இது அதை அந்த மீட்டர் கோல்ரா அதில் வச்சு தான் அளக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. சரி, இதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக யூடியூப் எடுங்கோ. ஒன்று கலக்காத திரவத்துக்கு தான் இது செய்கிறது. அப்போ நீங்கள் அப்போ ஒன்று கலக்கிற திரவம்னா என்னென்ன செய்கிறேன்னா அதுக்கு அடுத்த ப்ராக்டிக்கல் இருக்குது. 8வது ப்ராக்டிக்கல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவருக்கு தட்டி பாருங்கள். அதில் வந்து அந்த ஹேர் செப்பரேட்டர்ஸ்ன்னு உங்களுக்கு போட்டிருக்கான். அதாவது ஹேரின் ஆய்கருவின்னு போட்டிருக்கான். அவரை வச்சு பார்க்கலாம். இது எங்களுக்கு வந்து நார்மல் யூடியூப்பை வச்சு பார்க்குற மெத்தடில் வந்து ஒன்று கலக்காத திரவத்துக்கு தான் செய்யலாம். சரியா? ஓகே, முதல்ல என்ன செய்யணும் என்றால் திரவத்தை எடுத்து எதுவும் செய்ய போகிறீங்கன்னு. சரி, இப்போ முதலாவது நீங்கள் பார்க்க வேண்டியது எந்த திரவத்தை முதல் ஊற்றணும். சரி, இப்போ என்னென்ன அளக்குறேன்னு சொல்கிறேன். என்னென்னா ஒரு திரவத்தை ஊற்றுவீங்கன்றா, அதுக்கு பேர் மெட்ட திரவத்தை மெட்ட சைடு ஊற்றுவீங்க. அப்போ ஒன்று இங்கே இருக்கும், ஒன்று இங்கே இருக்குது தானே. இப்போ உங்களுக்கு இந்த லைன் இருக்குது தானே, இந்த லைன் வந்து என்னது, இந்த லைன் தான் இதுக்குமான அந்த தொடுகை இதெல்லாம் இருக்குது. அப்போ இந்த லைன் பார்க்க இப்போ என்னது ஒரு திரவத்தை ஒப்படைக்க கிடையாக இருக்கேக்க அது அடர்த்தி எல்லா இடமும் சமன் தானே. அப்போ இந்த இடத்துல இந்த தண்ணி இருக்கும், அடர்த்தி சமனாக தானே இருக்கும். விச் மீன் கிடையா இருக்க ப்ரெஷர் சமனாக தான், மாறி சொல்லிட்டேன், ப்ரெஷர் சமனாக தானே இருக்கணும். அதான் எங்களுக்கு அந்த கிடையாக இருக்கேக்க ஒரு திரவத்தில் வந்து ப்ரெஷர் சமனாக தானே இருக்கணும். அப்போ இந்த திரவம் வந்து தொடுகையிலான்னு இருக்குது, அதே நேரத்தில் கிடையாகவும் இருக்குது. அப்போ இந்த 2 கிடை பாயிண்ட்டுக்கும் ப்ரெஷர் வந்து சமனாக தானே இருக்கணும். அந்த ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை கொடுக்குது. 2லேயுமே அட்மாஸ்பியரிக் P0 இருக்குது. பட் இந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் வித்தியாசமாக இருக்குது. ஏன்,
டென்சிட்டி கூடினா அந்த ஹைட் குறையும். H∗G P7 H∗G இது இந்த ரெண்டுக்குமான பாயிண்ட்டை தானே நாங்கள் குறிக்க போகிறோம். இதில் தாக்குற ப்ரெஷர் இது வந்து P0 ப்ளஸ் HL∗G இது என்னது HL∗G அது இந்த ப்ரெஷர் மெட்டல் P0. அது மாதிரி இது P0 HW∗G. அப்போ எங்களுக்கே தெரியும் ρWG கூடன்றதால இந்த ஹைட் குறைவாக இருக்குது. அப்போ ஏன் இந்த பாயிண்ட்டை நாங்கள் எடுக்கிறோம் என்றால் அந்த இடத்துல ப்ரெஷர் ரெண்டுக்கும் சமனாக இருக்கும். ஏன்னா ஒரே லிக்விட். அப்போ கேட்கலாமே மேலே எடுக்கல இதில் எடுக்கலைன்னா இதுலேயும் எடுத்து செய்யலாம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், இந்த ஹைட்டை திருப்பி கண்டு கொண்டிருக்கணும். ஏன் எங்களுக்கு தேவையில்லாத வேலை. அதுக்கு நீங்கள் இதில் எடுத்துட்டீங்கல்ல, இந்த இதில் நீர் அந்த தொடையோட அந்த நீர்லாம் அளக்கிறோம். எடுத்துட்டீங்கன்னா ப்ரெஷர் சமனாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா HL இதை பார்த்து ஈஸியாக கண்டுலாம். அதை வச்சுக்கொண்டு இந்த சமன்பாடு எடுத்து போட்டு இந்த கிராஃபை பெறுவீங்க. இதில் டாட் வருது. ஏன்னா நாங்கள் 0ல் நடக்க போகிறது இல்லை. ஹைட் 0 நடக்காது. ஏற்கனவே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே, அதான் உங்களோட ப்ராக்டிக்கல் பேசிக்கலி. அப்போ ஏதாவது ஒரு லிக்விடை விடணும். அதில் இப்போ கொஞ்சம் கேள்வியெல்லாம் இருக்குது. எந்த லிக்விடை ஃபஸ்ட்டாக வருது? தண்ணீரை விட்டுட்டு அடர்த்தி கூடினதை விட்டுட்டு அடர்த்தி குறைய விடுறதா, அடர்த்தி குறைஞ்சதை விட்டு அடர்த்தி கூடினதை விடுறதா? நீங்கள் ஒரு கதை சொல்லுங்க. சரி, இதுக்கான விடை வந்து அடர்த்தி கூடினதை தான் ஃபஸ்ட்டாக விட்டுட்டு பேர் தான் அடர்த்தி குறைஞ்சதை விடணும். அதுக்கான விளக்கம் என்னென்றால், அடர்த்தி கூடினதை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் அடர்த்தி குறைஞ்சதை விட்டுட்டீங்கள் என்றால், அடர்த்தி குறைஞ்சது என்ன இருக்கும்? இதில் இருக்கும். இப்போ இந்த அடர்த்தி கூடினதை விட்டால் அது ஸ்பீடாக வந்து இதுக்கு அடிச்சு இது ரெண்டு பக்கமாக பிரித்து இது என்னது ரெண்டு பக்கமுமே கோங்கன் டோயில் நிற்க வலிக்கிட்டு விளங்குதா கான்செப்ட்? 2 லிம்ப் இது புயம் லிம்புன்னு சொல்கிறது. 2 லிம்பிலையுமே கோகனட் ஆயில் நிற்க வலிக்கிட்டு. அப்போ கோகனட் ஆயில் 2 பக்கம் நின்றுச்சுன்னா என்னென்று அளக்குறது? அப்போ எங்களுக்கு கோகனட் ஆயில் ஒரு பக்கம் தான். அப்போ எந்த லிக்விடை ஃபஸ்ட்டாக விடணும்? நீர். விளக்கம் என்னது? மற்ற மாதிரி கோகனட் ஆயில் ஏதாவது ஃபஸ்ட்டாக விட்டுட்டீங்கன்னா நீங்கள் நீரை விடைக்கல 2 பக்கம் போயிடும். ஓகே, அடுத்ததுக்கு வரும். அடுத்தது வந்து அடுத்த முக்கியமான கான்செப்ட். இதை நீங்கள் என்ன அளந்து HL என்ன கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ரீடிங் எடுத்துட்டீங்க. எங்களுக்கு கிராஃபுக்கு மினிமம் 6 ரீடிங் வேணும். 6 ரீடிங் வேணும்னா என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கோகனட் ஆயில் ஆட் பண்ணியோ நீர் ஆட் பண்ணியோ ஏதோ இந்த ரீடிங்கும் மாற்ற தானே வேணும் வந்து நீங்கள் நிற்பீங்க. ஏதோ ஒன்று ஆட் பண்ணி செய்ய போகிறோம். இதில் வந்து நான் சொல்கிறேன், கோகனட் ஆயிலை தான் நீங்கள் ஆட் பண்ணி ரீடிங் எடுப்பீங்க. அதுக்கு விளக்கம் என்னென்னு யோசிங்க ஆகும். கோகனட் ஆயிலை தான் ஆட் பண்ணி எடுப்பீங்க. அதுக்கு ரீடிங் என்னென்னு, அதுக்கு விளக்கம் என்னென்னு சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு என்ன விளக்கம் என்றால், இப்போ நீங்கள் நீரை விட்டீங்கன்னா என்ன நடக்கும்? நீரை விட்டுட்டீங்கள் என்றால் இந்த நீர் வந்து கூடிக்கொண்டு வரும். இந்த நீர் கூடுறதால என்ன நடக்கும்? இந்த லெவல் கொஞ்சம் கூடும். அதே மாதிரி இந்த லெவலும் கூடும். அந்த லெவல் கூடும் மொழிய இந்த பாயிண்ட் இருக்குது தானே, நீங்கள் அதுவும் கூடி இந்த பாயிண்ட் வந்து மேலே ஏறி கொண்டு போகுது. விளங்குதா? இந்த பாயிண்ட்டு மேலே ஏறும். நீங்கள் எதை வச்சு அளக்க போகிறீங்க? இந்த பாயிண்ட்டை வச்சு தான் அளக்க போகிறீங்க. அப்போ இந்த இதுவும் அப்படியே இருக்க போகுது. அப்போ என்ன செய்யும்? இதுக்கான விளக்கம் வந்து உங்களுக்கு வாசிப்பு மாறும், அளவீடு மாறாது. அதாவது இந்த ஹைட்ன்றது மாறாது. ஆனால் நீங்கள் எடுக்க போகிற இந்த வாசிப்பு, இந்த ஹைட் வந்து இது ஒரு முதல் 40, இது ஒரு 30 அல்ல 20 இருந்துச்சுன்றால் பேருந்து ஒரு 25 ஆகும். ஆனால் இது வந்து ஒரு என்ன 5 கூடினா இதுவும் 5 தான் கூட போகுது. ஏன் நாங்கள் இந்த ஹைட்டை மாற்றலை, 5 கூடும். அப்போ இது 25 ஆனால் இது எவ்வளோ? ஒரு 35 ஆனால் அதில் வித்தியாசத்தை கழித்து பார்க்க என்ன வரும்? ஹைட் வந்து அதே ஹைட் தான் வரப்போகுது. அப்போ இந்த வேல்யூவும் மாறும். அப்போ என்னது? வாசிப்பு மாறும், அளவீடு மாறும். இந்த ஹைட்டங்களுக்கு மாறாது. அப்போ எதை நீங்கள் விடணும்? எதை நீங்கள் 6 தரம் விடணும் என்றால் நீங்கள் வந்து என்ன செய்யணும்? லிக்விடை தான் என்னது தேங்காய் எண்ணெய் தான் விட்டு ஆட் பண்ணணும். அதுவும் நீங்கள் விடுறதுக்கு ஒரு அளவு இருக்குது. இப்போ நீங்கள் ஏற்கனவே இந்த ஓட்டரை பார்த்துட்டு அளந்து வச்சுருப்பீங்க இவ்வளோ வந்துட்டு. அப்போ நாங்கள் எது எக்ஸச்சில் இருக்குது? ஏன்னா எக்ஸச்சில் இருக்குது. எக்ஸச்சில் இருக்கிறது என்னது? சாராமாரி என்றால் இந்த யூனிஃபார்மாக இருக்கணும் தானே. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் விட்டு கொண்டு போக போகிறீங்க. சில நேரம் இது கொஞ்சம் கீழே வரலாம், பட் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக அது தெரிஞ்சிருக்க வேணும். இதுதான் நீங்கள் இதில் முக்கியமாக கேட்குற வேலையில் அதான் எது ஃபஸ்ட்டாக விடுறது, எதை ஆட் பண்ணுறது, அடுத்து ஆட் பண்ணுறது. ஃபஸ்ட்டாக விடுற தண்ணி, ஆட் பண்ணுறது லிக்விட். இதுக்கு நான் விளக்கம் ஃபுல்லாக சொல்லிட்டேன். அதுக்கு ஐ திங்க் ரிசோர்ஸ் புக்லேயும் இருக்குது. ஓகே, இதில் வந்து நீங்கள் இன்னும் பார்க்க வேண்டியது வந்து எங்களுக்கு 5ஆம் ஆண்டுலேருந்து சொல்லி கொண்டிருக்கான்னு நினைக்கிறேன்டா. இந்த இது அளக்கேக்கு இது கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். அந்த வளைஞ்சது அடிப்பகுதியில் அளக்கணும்ண்டு. அந்த அடிப்பகுதியில் அளக்கேக்கு எங்களுக்கு என்ன வரும்? எழுமாற்று வலு, பேரலக்ஸ் எரர் வரும். நீங்கள் மேலே பார்த்தீங்கண்டா, இதை நான் ஏற்கனவே படிச்சுட்டேன். லைக் மேலே பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கீழே தெரிய மாதிரி. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? அந்த அடிமட்டத்துக்கு நேர கண்ணை வச்சு பார்க்கணும். அது உங்களுக்கு முக்கியமானது. ஏன்? பேரலக்ஸ் எரர், அதாவது முறைமை எழுமாற்று வலு, எழுமாற்று முறைமை வலு. எஸ், அதை குறைக்கிறதுக்கு, அதை குறைப்பதற்கு இல்லாமல் அதை குறைப்பதற்கு
அதை அளக்கணும். மெட்டது என்னது கண் மட்டத்தில் வச்சு அளக்கணும். மெட் இதை அளக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு செட் ஸ்கொயர் நான் சொன்ன அந்த மூளை மட்டம் தான் நிற்கிறேன். ஓகே ஓமாடா அது மூளை மட்டம் தான். இது மூளை மட்டத்தை வச்சு நீங்கள் அதை வச்சு தான் அளக்கணும். இது நாங்கள் ஏற்கனவே அந்த போன ப்ராக்டிக்கல், அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் 6-5 அந்த நாங்கள் என்ன அந்த பெரலோகிராம் லோ ஃபோர்ஸஸ் அதை பார்த்தோம். அதை எடுத்து விடைக்கல மூளை விட்டத்தை வச்சு தான் அளந்துனாங்க தான் அந்த நூலுக்கு. அதே மாதிரி இதுவும் மூளை விட்டத்தை அப்படியே வச்சு இந்த லிக்விட் மீனிஸ்கஸுக்கு அந்த என்னது அந்த அரைவட்டம் இருக்குது தானே, அந்த அரைவட்டத்தின் அந்த அந்த முனி வந்து அதில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இதை வச்சு நீங்கள் அளந்தீங்கன்னா அந்த பேரலாக்ஸ் எரரை குறைக்கலாம். பேரலாக்ஸ் எரர் குறைக்கிறது 2 வழி இருக்குது. எங்களுக்கு 2மே செய்யணும். முதலாவது வந்து அது கண் மட்டத்துக்கு நேராக பார்க்கணும், நேராக பார்த்துக்கொண்டு இந்த மூளை மட்டத்தை அதில் வச்சு கொண்டு அளக்கணும். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ். நீங்கள் வந்து தயவு செஞ்சு ரிசோர்ஸ் புக்கை வாசிங்க. நான் வந்து எல்லாமே அதில் இருக்கிற மாதிரி தெளிவாக சொல்லவே இல்லை. ஏன் சொல்லலை? ரீசன் இருக்குது. ஏனெண்டா அதில் இருக்கிற மாதிரி என்னால் பாடமாக்கியும் சொல்லலும் வாசிச்சும் சொல்லலும். அதை வாசி சொல்லி என்ன செய்கிறது? ஒரு பிரயோசனம் இல்லை. நீங்கள் படிக்க மாட்டீங்க. உங்களுக்கு அதில் இருக்கிறத நான் வடிவாக வழங்கப்படுத்தி விடுவேன். இதுதான் ரீசன், அதுதான் ரீசன். நான் ஏற்கனவே செஞ்சோன்னு தான் வரேன். இப்போ நாங்கள் 31வது ப்ராக்டிக்கல் இது. ஸோ அதான் உங்களுக்கான விளக்கம். நான் வந்து அதில் இருக்கிறத வாசிப்பனொழிய விளங்கப்படுத்துவனொழிய அதில் இருக்கிற மாதிரி சொல்ல மாட்டேன். நீங்கள் எக்ஸாமுக்கு அதில் இருக்கிற மாதிரி தான் எழுதணும். ப்ராக்டிக்கல் ஹேண்ட் புக்கு எடுத்து அதில் வந்து நான் சொன்ன அவ்வளோத்துக்கும் சில விளக்கம் அதில் இருக்காது, நான் எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. நீங்கள் முதலாக இந்த யூடியூப் எடுக்க தானே வேணும் ஜூக்குலாய், அதை வந்து நன்கு கழுவி இருக்கணும். அதுக்கு ரீசன் இருக்குது. நன்கு கழுவி இருக்கணும். அவன் சில நேரம் இதே இப்போ ஜூக்குலாய் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்னு கேட்டானண்டா நீங்கள் நல்ல கழுவி இருக்கணும். ஏன் கழுவி இருக்கணும்? அதில் வந்து டஸ்ட் இருக்கலாம். அது எல்லா ப்ராக்டிக்கலுமே தேவைப்படும். ஏதாவது ஒன்று எடுக்கிறோன்னா நல்லா கழுவி தான் எடுக்கணும். ஏன் டஸ்ட் இருக்கலாம். அந்த டஸ்ட் என்ன செய்யும்? அந்த டென்சிட்டியை மாற்றிடும். டஸ்ட் கலந்தால் என்னடா தூய நீரில் டஸ்ட் கலந்தால் பிரச்சனை. அப்போ நீங்கள் அதை என்னென்னு கழுவுறேன்னு கேட்டால் தூய நீரில் நன்கு கழுவி எடுக்க வேண்டும்னு போடணும். ஏனெண்டா டஸ்ட் வந்து அதில் இருக்கிற தூசிகள் வந்து இதோட டென்சிட்டி அடர்த்தியை மாற்றிவிடும். திரவத்தின்டையோ நீருண்டையோ அடர்த்தியை மாற்றும். அதால் அது நன்கு கழுவி எடுக்கணும். அது முக்கியமான பாயிண்ட். அது உங்களை புக்கில் இல்லை, அதை நீங்கள் நோட் பண்ண வேணும். அண்ட் இந்த பேரலாக்ஸ் எரருக்காக தான் நாங்கள் வந்து என்ன செய்கிறோம்? நேராக பார்க்கணும், மூல மட்டத்தை வைக்கிறோம். அடுத்தது இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து எத்தனை வாசிப்பு, எத்தனை அளவீடு, எத்தனை ரீடிங், எத்தனை மெஷர்மெண்ட் வைப்பான். மெஷர்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு 2, ரீடிங் வந்து 4. ஏன் நீங்கள் என்ன ஹைட் இதில் இது ஒரு ரீடிங், இது ஒரு ரீடிங், இது ஒரு ரீடிங், இது ஒரு ரீடிங். அப்போ 4 ரீடிங் எடுக்க போகிறீங்க. அளவீடு 2 என்ன HLM HW தான் எடுக்க போகிறீங்க. அப்போ அளவீடு ஹைட்டை காண்றதுக்கு 4 தரம் அளக்கணும், 2 அளவீடு தான் வரும். ஸோ இதுதான் எங்களுக்கு இந்த விளக்கம். அடுத்தது வேறு பார்த்தீங்கன்றால் இந்த ஈக்குவேஷன் நார்மல் தான். HL தான் நாங்கள் வந்து XHல் குறிக்கிறோம். அதை நீங்கள் வடிவாக நோட் பண்ணணும். HL அது சில நேரம் குழப்பம். HL HW ஆண்டு நாங்கள் எதை அளக்க போகிறோம், எதை விட போகிறோம், எதை விட்டு எதை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம். லிக்விடை தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு விளக்கமெல்லாம் சொல்லிட்டேன். அப்போ லிக்விடை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம்னா அதை தான் XHல் குறிக்கணும். ஓகே, அதுதான் மெட்டது வந்து இன்னொரு இதொன்று பார்க்கணும். என்னென்றால் உங்களுக்கு இந்த பேர் ஒன்று இருக்கடா, நான் பேரை சொல்ல மாட்டேன். அது வந்து கொமன் இன்டர்ஃபேஸ். அதை சொல்லியிருக்கணும். அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். கொமன் இன்டர்ஃபேஸை சொல்லுவேன்னு நினச்சிட்டு மறந்துட்டேன். பொது இடைமுகம் இது கொமன் இன்டர்ஃபேஸ் தான். அது நீங்கள் அந்த டேர்ம் எல்லாத்துலேயும் மென்ஷன் பண்ணி எழுதணும்டா. அதாவது என்னது, இப்போ லிக்விட் நீரை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணினா என்ன செய்யும்? பொது இடைமுகம் வந்து அதுவும் மேலே போயிடும். எங்களுக்கு பொது இடைமுகம் வந்து மேலே போகக்கூடாது. எங்களுக்கு இதுன்ற லைட் தான் மாறணும். அப்போ அதை நீங்கள் நோட் பண்ணுங்க. என்னடா பொது இடைமுகம் வந்து மாறாமல் இருக்கத்தானே வேணும். நீங்கள் லிக்விட் ஹைட்டை போட்டால் அந்த பிரச்சனை எங்களுக்கு பெருசாக வராது. ஸோ பொது இடைமுகத்திலேருந்து இந்த இது தானே பார்க்கணும். ஸோ அந்த இதுதான். அண்டு நீங்கள் வடிவாக நோட் பண்ணணும். சில என்ன உங்களுக்கு நார்மலாக தெரியும், நீங்கள் இது ஆட் பண்ணி கொண்டு போய் இங்கே மேலே ப்ரெஷர் கூட போகுது. அது ப்ரெஷர் கூட என்ன செய்யும்? இது வந்து கொஞ்சமாக கீழே போக ஒழிக்கிடும். அதில் என்ன பிரச்சனை நீங்கள் நோட் பண்ணணும் மாட்டேன். இந்த ப்ராக்டிக்கலாக கட்டாயம் கவனிக்கணும். இந்த பொது இடைமுகம் வந்து இந்த வளைவு மேற்பரப்பை தொட விடக்கூடாது. நாங்கள் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்க அதை நாங்கள் நோட் பண்ணணும். இந்த கோகனட் ஆயில் ஆட் பண்ணுறதால கொஞ்சம் கீழே வரும். இப்போ எங்களுக்கு பெரிய பிரச்சனை வர ஏன்னா நாங்கள் மேலே நிற்கிறோம். சப்போஸ் இதில் 2லையும் தண்ணியை குறுக விடுறாக்களுக்கு என்ன நடக்க மாட்டேன். அது சில நேரம் நீங்கள் கோகனட் ஆயிலில் கூட விட அதில் வெயிட் கூடுந்தானே. அப்போ கொஞ்சம் கீழே தான் பொது இடைமுகம் கீழே வலிக்கணும். அது நார்மல் தான், பட் கொஞ்சம் தான் போகும். ஆனால் என்ன பிரச்சனைனா அது வந்து இந்த இதில் அடித்து போட்டுருந்தா இதுக்குள்ளே வந்துட்டேன்டால் எங்களுக்கு பிரச்சனை. என்னடா சில நேரம் இதுக்குள்ளே வந்தால் பிரிஞ்சு அங்கே போகலிக்கிட்டோம். லிக்விட் கோகனட் ஆயில் அங்கே போகலிக்கிட்டோம். அப்போ நீங்கள் இதை என்ன லிக்விட் ஆட் பண்ணி கொண்டிருக்க நோட் பண்ண வேண்டியது பொது இடைமுகம் கொமன் இன்டர்ஃபேஸ் வந்து எங்களுக்கு அந்த
ஜூக்குழாயின் வளைந்த பகுதிக்கு செல்லக்கூடாது. அதை நீங்கள் நோட் பண்ண வேணும். இவ்வளவு தாண்டா இதில் இருக்கிற ப்ராக்டிக்கல். நான் முழுக்கவே சொல்லிட்டேன். எதை ஆட் பண்ணணும் எதை ஆட் பண்ணக்கூடாது இதெல்லாமே சொல்லிட்டேன். இதில் இன்னும் கொஞ்சம் இது இருக்குது. என்னென்றால் இதை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய இதில் வலு வர்ற என்றால் ஒன்று அந்த முறைமை எழுமாற்று வலுவோ அந்த எழுமாற்று வலு அது இருக்கும். அது என்னது நாங்கள் பார்க்கல வேறு பேரலாக்ஸ் இருக்குது. அதை விட என்ன என்றால் நீங்கள் பார்த்தீங்க என்றால் சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்குது தானே. சர்ஃபேஸ் டென்ஷன் மேட்ட விஸ்கோசிட்டி பிசுக்குமை இருக்குது தானே. அதுவும் சர்ஃபேஸ் டென்ஷன் மேற்பரப்பு இழுவிசை அது ரெண்டுமே என்ன செய்யும் என்றால் சர்ஃபேஸ் டென்ஷனில் நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ன்ற வாரத்தில் படிப்பீங்க. அதில் என்ன பிரச்சனை வரும் என்றால் அதுகள் வாரதால் எரர் வரும். சர்ஃபேஸ் டென்ஷன் என்னது விஸ்கோசிட்டி என்ன நீங்கள் பேச படிப்பீங்க. அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது வருமென்று தெரிஞ்சிருக்கும். அது வந்து லிக்யூட் இருக்கிறனால இதாக எரர் வரமாட்டா இங்கே வழித்தடை மாதிரி அங்கே அது ரெண்டு தடையிடம் அவ்வளோதான். அப்படி மென்ஷன் பண்ணி ஜோதிச்சு வச்சுருங்க. அது தடை. அப்போ நார்மலாக எங்களுக்கு வழித்தடை இப்போ அந்த ஒசிலேஷன் இது பெண்டியூலம் இருக்குது தானே. சிம்பிள் பெண்டியூலம் ப்ராக்டிக்கலில் என்னென்னு வழித்தடை ஒரு காரணியம் அது மாதிரி இங்கே வந்து காரணியாக இருக்கலாம். அப்போ அதுக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்க வெளிக்கிடலாம். ஸோ அதை ஒருக்கா நீங்கள் நோட் பண்ணி வைங்கோ. அண்ட் நாங்கள் வந்து இதில் இப்போ அடர்த்தி கூடினத்துக்கு நாங்கள் என்ன லிக்விடும் எடுக்கலாம். நாங்கள் இதில் வாட்டர் எடுத்துனாங்க. சார்படத்தை நான் காண்றது வாட்டர் எடுத்துனாங்க. வாட்டருக்கு பதிலாக இதில் இப்போ அடர்த்தி கூடினே எடுத்துனாங்க. ஏன் நாங்கள் மேர்க்யூரி எடுக்கக்கூடாது. மேர்க்யூரி ஏன் எடுக்கக்கூடாது. பாதரசம் ஏன் எடுக்கக்கூடாது. ஏனண்டா பாதரசம் வந்து சரியான அடர்த்தி கூடினா அடர்த்தி சரியான 1000 13600 13600 136 மடங்கு ஏதோ சம்திங். அப்போ 13600 இங்கே இல்லை 13.6 மடங்கு சாரி அவ்வளோ மடங்கு இருக்குது தானே. 13.6 மடங்குனா சரியான பெருசு. 10 மடங்கு விட கூட. அப்படின்டா அது வந்து ஹைட் வந்து இனி இல்லைன்னு சின்னதாக இருக்கும். ஹைட் குறைஞ்ச என்ன நடக்கும். லென்த் குறையும். லென்த் குறைஞ்சா என்ன 2% கூடும். அது ஒருக்கா நீங்கள் நோட் பண்ணணும். அது இது மற்றது இவ்வளோ தான் உங்களோட ப்ராக்டிக்கல். 2 கலக்காத திருவத்துக்கு தான் இது. அதை நோட் பண்ணணும். கலக்கிற திருவத்துக்கு நான் அடுத்த ப்ராக்டிக்கலில் பார்ப்போம். ஓகே இவ்வளோ தான். இதில் உங்களுக்கு பெருசாக இல்லை வேறு. நான் உங்களுக்கு இனி பாஸ் பேப்பர் பார்ப்போம். ஓகே ஸோ பாஸ் பேப்பர்லாம் உங்களுக்கு 2003ஆம் ஆண்டில் வந்திருக்கு. வேறு நான் பார்த்தேன் எனக்கு கிடைக்கல. நான் அவ்வளோ சர்ச் பண்ணலை. பட் உங்களுக்கு தெரிஞ்சால் இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்ஸில் போட்டுருங்க. உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ 2003 ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த ஹேர்னு ஆகிருவி அடுத்த ப்ராக்டிக்கல்லாம் கூட வந்திருக்கு. இதோட படிங்க சிம்பிள் ப்ராக்டிக்கல்லாம் நான் எல்லாமே கிளியராக சொல்லிட்டேன். எதுவும் டவுட்ஸ் என்ன கேளுங்க. ஓகேடா பாய்.